ஜமதக்கினி ரேணுகா தம்பதியரின் 5 மகன்களில் இளைய மகன் பரசுராமர். இவர் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்து பரசு எனும் கோடாரியை பெற்றார். இதனால் இவர் பரசுராமர் என அழைக்கப்படுகிறார். தந்தை ஜமதக்கினி மட்டுமல்லாமல் தாய் ரேணுகாவும் மிக சக்தி வாய்ந்தவர். இவர் தினமும் தங்களுக்கு தேவையான நீரை எடுத்து வரச் செல்லும் போது வெறுங்கையுடன் சென்று நீர்நிலையின் அருகே இறைவனை வேண்டி மணலை கூடமாக மாற்றி அதில் நீரை எடுத்து வருவது வழக்கம். ஒருமுறை நீர் எடுக்கச் சென்ற போது குடம் செய்து கொண்டிருந்த போது நீரில் ஒரு கந்தர்வன் செல்வதை ரேணுகா பார்த்தார். அதன் பின்னர் அவர் எவ்வளவு முயன்றும் குடம் உருவாகவில்லை. அதிக நேரமாகியும் நீர் எடுத்துக் கொண்டு வராத ரேணுகா ஒரு ஆண் மகனை ஏறிட்டு பார்த்தார். என அறிந்த ஜமதக்கினி தன் பிள்ளைகளை அழைத்து தாயின் தலையை வெட்டிவிடுங்கள் என்று கூறினார். ஆனால் பரசுராமனின் சகோதரர்கள் தாயை கொல்வதா என தயக்கம் காட்டினர். இதனால் கோபமடைந்த ஜமதக்கினி அவர்களை கல்லாக்கினார். பின்னர் பரசுராமரை அழைத்து தாயின் தலையை வெட்டச் சொன்னார். தந்தையின் சொல்லை தட்டாமல் அடுத்த கணமே தாயின் தலையை கோடாரியால் கொய்தான். இதனால் மகிழ்ச்சி அடைந்த ஜமதக்கினி, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு பரசுராமர் தன் தாய் மீண்டும் உயிர் பெற்று வர வேண்டும் என்று முதல் வரத்தை கேட்டார். இரண்டாவது வரமாக கல்லாக்கப்பட்ட தன் சகோதரர்கள் மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்று கேட்டார். பரசுராமன் கேட்ட வரங்களை ஜமதக்கினி வழங்கி பெருமை அடைந்தார்.